பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ரீசெண்டா நடந்த குரூப் 1 பிரிலிம்ஸ்ல இதே மாடல் சம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தேர்வுல ராஜு அப்படிங்கிறவரு 20% மார்க் வாங்குறாரு. ஆனா பாஸ் மார்க்கோட 25 மார்க் கம்மியா வராரு. பாஸ் மார்க்கோட 25 மார்க் கம்மியா வராரு. ஒருவேளை அவரு 50% மார்க் வாங்கியிருந்தா பாஸ் மார்க்கோட 20 மார்க் கூடுதலா வாங்கியிருப்பாரு. ஸோ அப்ப அந்த தேர்வுடைய தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ராஜு அப்படிங்கிறவரு தேர்வுல 20% மார்க் வாங்குறாரு. ஆனா பாஸ் மார்க்கோட 25 மார்க் கம்மியா வராரு. 25 மார்க் கூடுதலா வாங்கி தான் பாஸ் பண்ணியிருப்பாரு. ஒருவேளை அவரு 50% மார்க் வாங்கினா பாஸ் மார்க்கோட 20 மார்க் அதிகமாக வாங்கியிருப்பாரு. ஸோ அப்ப தேர்ச்சி மதிப்பெண் என்ன கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா காமனா 100 இன்ட்டு இந்த மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் விட்டுருங்க. மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணா 25 + 20 45 வகுத்தல் இந்த பெர்சன்டேஜ்க்கான டிஃபரன்ஸ் 50ல 20 போச்சுன்னா மீதி 30. நெக்ஸ்ட் 15ஆல கேன்சல் பண்ணா இங்க 3 இங்க 2 100 2ஆல கேன்சல் பண்ணா 50. 50 × 3 150. ஸோ இது பார்த்தோம்னா மொத்த மதிப்பெண் அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் கேட்டாங்களா இந்த மாடல் சம் கேட்பாங்க. ஸோ தேர்வுடைய மொத்த மதிப்பெண் கேட்பாங்க. மொத்த மதிப்பெண் கேட்டாங்களா 150 போட்டுக்கலாம். நமக்கு தேவை தேர்ச்சி மதிப்பெண். ஸோ தேர்ச்சி மதிப்பெண் அப்படிங்கிறது மொத்த மதிப்பெண் எத்தனை 150. இந்த 150 இந்த ரெண்டு பெர்சன்டேஜ் ஏதோ உள்ள சப்ஜெக்ட் பண்ணுவோம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். 150 × 20%. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சதவீதம் பெருக்கல் இருந்து 2 0 வந்துச்சுன்னா 1% 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 15 × 2 30 மார்க். ஸோ இந்த 20% அப்படிங்கிறது 30 மார்க்கு. 20% அப்படிங்கிறது 30 மார்க்கு. ஸோ அவர் எத்தனை மார்க் கம்மியாக வராரு 25 மார்க். அப்போ 30 + இந்த 25 ஆட் பண்ணா 55. ஸோ அந்த தேர்வுடைய தேர்ச்சி மதிப்பெண் 55 மார்க். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே நம்ம இதில் கூட சப்ஜெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா மொத்த மதிப்பெண் 150 × 50%. 50%. ஸோ பெருக்கல்ல பெர்சன்டேஜ்னா 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 15 × 5 = 75. ஸோ 75 மார்க் வாங்கியிருக்காரு. ஆனால் தேர்ச்சி மதிப்பெண்ணோட அதிகமாக 20 மார்க் கூடுதலாக வாங்கியிருக்காரு. அப்போ 75ல் 20 மைனஸ் பண்ணால் மீதி 55 வருது. ஸோ இரண்டும் பாருங்க ஒரே ஆன்சர் தான் வருது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கண்டுபிடிக்கிறதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.